ஒரு திமிர் இருந்தா என் மேலேயே கை வைப்ப. என்ன ஒரு திமிர் இருந்தா என்னைய அவன் சொல்லுவடி நீ அடியே. உன்னைய உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா, எனக்கு அடிக்க தெரியாதா? பொம்பளையில பரு பொம்பளையில இவளுகெல்லாம் ஒரு மனுஷிய. இவளுக நிக்கையில நான் பானை சட்டி வாங்க வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். என்னாச்சுடா? இவ்வளவு தூசி இருந்துச்சுன்னா தும்மல் வராம என்னமா பண்ணும்? ஐயோ, என்னமா அந்த வீடு ஃபுல்லா இவ்வளவு தூசியா இருக்கு? அம்மா அந்த நூலாம்படையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன், நீனும் அப்பத்தாவும் வெளியே உட்காருங்க. அடனே, நீனும் தம்பியும் போய் வெளியில உட்காருங்க, நான் விளக்க மாத்திரத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வரேன். பரவாயில்ல அத்தை, உங்களுக்கும் தூசி ஒத்துக்காது தானே, நீங்க மாறா கூட போய் வெளியில உட்காருங்க, நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். இருக்கட்டும் மாடனே, அதனால ஒண்ணும் இல்ல, நீ போய் தம்பியை கூட்டிட்டு உட்காரு, அவனுக்கு தான் ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல. இருக்கட்டும் அத்தை, உங்களுக்கு சும்மாவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நீங்களும் தம்பியும் வெளியில காத்தாட உட்காருங்க, நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஒத்தையா கிடந்து எப்படிமா சுத்தம் பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க வெளியில போய் உட்காருங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன். அரா, சரி வா, நம்ம வெளியில போய் உட்காருவோம், அம்மா வரட்டேன். ரொம்ப நாளா வீடு புணங்காம கிடந்துச்சுல மக்கா, அதனால தூசி அண்டி போய் கிடக்கு. நெத்தம நம்ம வீடு வாசல கூட்டி தொடச்சி இருந்தோம்னா சுத்தமா இருக்கு, சுத்தம் இல்லாம இருக்கு பத்தியா, அதனால நூலாம்படம் வந்திருக்கோம். நம்ம வா வெளியே உட்காருவோம். யாரும் இங்க வர மாட்டாங்க, இது நம்ம வீடு தானே? ஆமாடா, நம்ம வீடு தான், ஆனா வரப்போக இருக்கிறது இல்லையில, அதனால தூசி மண்டி போய் கிடக்கு. அவன் விட்டா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், நீங்க அவனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு காத்தாட உட்காருங்க. கேட்கட்டேன், என் பேரையும் கேள்வி கேட்கத்தேன், நான் பதில் சொல்லத்தானே, வேற எதுக்கு நான் இருக்கேன். வாமக்கா, போய் வெளில உட்காருவோம் வா. அப்பதான் தாத்தா அப்பாலாம் எப்ப இந்த வீட்டுக்கு வருவாங்க? வருவாங்க, வரும்போது வரட்டும், வா நம்ம வெளியில போவோம். அப்பதான் தாத்தா எப்ப வருவாரு? வருவாருடா, வரும்போது வருவாரு. அன்னைக்கிளி, எங்க மாமா? என்ன அன்னைக்கிளி சாப்பாடு கூடையோட கிளம்பி நிக்கிற? நான் தான் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துரும்னு சொன்னேன்ல. அப்பா, என்ன மறந்துட்டு கூடையோட கிளம்பி நிக்கிறியா? ஆக்கல மாமா, சாப்பாடு உங்களுக்கு இல்ல, குப்பமாத்தாவுக்கும் மாடன பிள்ளைக்கு. குப்பமாத்தாவுக்கும் மாடனுக்குமா? ஏன் உங்க வீட்டுல சமைக்கலையா? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? என்ன செய்தான்? உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு மாமா, மனசு சரியில்லாம தான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துருச்சுங்க. என்ன அன்னைக்கிளி சொல்ற? வீட்டை விட்டு கிளம்பி வந்துருச்சுங்களா? ஆமா மாமா, அப்ப டவுசரியா உங்கள்ட்ட எதுவும் சொல்லலையா? அவர் இன்னைக்கு கொல்ல பக்கமே வரலையா அன்னைக்கிளி? தோப்புல கூட தண்ணி பாய்ச்சுற வேலை இருந்துச்சு, அதுக்கும் வந்து எட்டி பார்க்கலையே. அதான் நான் கூட எதுவும் வீட்டுல வேலை இருக்கும்னு நினைச்சேன். என்னம்மா நீ இப்படி சொல்ற? என்ன வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சுங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் காரணம் மாடனும் புருஷன் தான் மாமா. டவுசரிய மையம் இப்பேற்பட்ட மோசக்காரனா இருப்பான்னு நானுமே நினைச்சு பார்க்கல. அந்த பிள்ளைய கொஞ்சம் நெஞ்ச பாடுபடுத்தி ஏன் கேட்குறிய? பொம்பளை பிள்ளைய பெத்தவெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும் போல, அந்த அளவுக்குள்ள கொள்ளக்கார பாவியா இருந்திருக்கேன். என்ன அன்னைக்கிளி சொல்ற? மாதவன் என்ன செஞ்சான்? என்ன செய்யல மாமா, செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு பாவம் இன்னைக்கு அந்த வயசான காலத்துல அதிக தலையில தூக்கி வச்சு அளந்து விட்டுருக்கேன். அதெல்லாம் நல்லா இருப்பானா? அந்த பிள்ளைய சந்தேகப்படுத்தி கொடுமையா கல்யாணான நாளில இருந்து ஏன் கேட்குறிய? ஒன்றும் சொல்ல முடியல. அந்த பிள்ளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இம்புட்டுனால இருந்தத இன்னைக்கு அந்த பிள்ளை மேல எல்லா பழியும் வர்றது மாதிரி வச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திருக்கேன்னா பாருங்களேன். என்ன சொல்ற அன்னைக்கிளி? மாதவன் சந்தேகப்படுவானா? சந்தேகம் மட்டும் பட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தா கூட பரவாயில்ல. ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைய அங்கே போகாதேன்னு பண்ணாத கொடுமை இல்லையா? என்னத்தையாவது உன்னை சொல்லி வம்பிழுத்து அவளை நெத்தாம அடிக்கிறதும் மிதிக்கிறதுமா என்னென்ன கொடுமையெல்லாம் அவ அனுபவிச்சிருக்க தெரியுமா? இம்புட்டையும் பண்ணிக்கிட்டு அவன்லாம் நெஞ்சு நிமித்திக்கிட்டு ஆம்பளைன்னு ஊர்ல உலாத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டேன். மானங்கட்ட வைய எப்பேற்பட்ட பிள்ளைய கட்டி கொடுத்ததுக்கு என்ன மாதிரிலாம் பொழப்பு பழச்சுக்கிட்டு தெரியுறானே. எப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்பேற்பட்ட பிள்ளையா? அதை நினைச்சுதான் மாமா எனக்கும் மனசே ஆறல. பாவம் அந்த பிள்ளை கண்ணீரும் கம்பளையுமா எங்கே போறதுன்னு தெரியாம அந்த ஒத்த பண்ண மரடி இருக்குல்ல, அங்கனுக்குள்ள உட்கார்ந்துருக்கா. ஆத்தாவாது என்னத்தையாவது சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல. இப்ப எங்க இருக்காக? நான் தான் மாமா பார்த்துட்டு பிள்ளைய வீட்டில் கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தேன். அப்புறம் ஆத்தாவும் ஐயாட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு வந்துருச்சான். இனிமே அவனா வந்து திருந்தி மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ள வரமாட்டோம்னு சொல்லிட்டு தோப்பு வீட்டில் போய் இருக்கோம்னு சொன்னாங்க. அதான் சரி சாப்பாட்டுக்கு ஒன்றும் இருக்காது, செஞ்சு எடுத்துட்டு போமேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சை, அப்பேற்பட்ட தங்க பிள்ளைய வச்சு வாழ்றதுக்கு துப்பு இல்லாம இப்படி விரட்டி விட்டு வேடிக்கை பார்த்து குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி தெரியுறானே அவனையெல்லாம். நீங்கெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க மாமா, ஐயாவும் தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியுறாராம். அதனால நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மை ஈர அன்னைக்கு எதுவும் தெரிஞ்சது மாதிரி பேசாம ஐயா போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியவாரா?
இருந்ததுனாலதான் மாமா சொல்றேன். டவுசர் ஐயாவும் அவங்க மையனுக்கு தான் சப்போர்ட் பேசிக்கிட்டு இந்த பிள்ளைய திட்டிருக்காங்க. அதோட தான் பிள்ளையும் கிளம்பி வந்திருக்கா, ஆத்தாவும் கிளம்பி வந்துருச்சு. என்ன சொல்ற நீ? என்னதான் அந்த குடும்பத்துல நடக்குது? உடனே நான் போய் ஐயா பார்த்து என்னன்னு பேசிட்டு வர்றேன். பேசிட்டு வேணும்னா வாங்க. ஆனா நடந்தது இதுதான். ஐயாவும் சேர்த்துதான் மாடனை வெளியே அனுப்பியிருக்காரு. இதுதான் உண்மை. அந்த குட்டி அப்படிதான் சொன்னா. என்ன நிக்கிலி என்னென்னமோ சொல்ற? டவுசர் ஐயா எப்பேற்பட்ட ஆளு? ஊருக்கு ஒரு கஷ்டம்னா கூட ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவாரு. அப்பேற்பட்டவரோட குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனையா? அதுவும் தான் வீட்டு மருமகளை வீட்டை விட்டு விரட்டுறது, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நிக்கிலி. நான் உடனே போய் ஐயா பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். பேசுறதுன்னா பேசிட்டு வாங்க மாமா. என்னால எல்லாம் இனிமே டவுசர் ஐயா மூஞ்சிலே முழிக்க முடியாது. பாவம் தெரியுமா அந்த மாடனு? எப்படி உக்கி உணர்ந்து போய் இருந்தா? அவ மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கான் நான் பார்க்க கண்டு போச்சு. எங்கிட்டாவது ஒரு ஆத்துலயே கிணத்துலயே விழுந்து செத்து போயிருந்தானா என்ன ஆயிருக்கு அந்த குடும்பத்து நிலைமை? குடும்பத்தை விடுங்க, அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்கான்? ஐயோ அப்படிலாம் சொல்லாத நிக்கிலி. எனக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. இதுல ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. அவன் ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேச வச்சிருக்கான். ஐயா அப்படியேப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது நிக்கிலி. உனக்கு தெரியாத அவரை பத்தி? தெரிஞ்சதுனாலதான் மாமா சங்கட்டமா இருக்கு. எல்லாரும் அடுத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீதி நேர்மை நியாயம்னு பேசத்தான் செய்யறாங்க. தான் குடும்பம்னு வந்துட்டாதான் எல்லாத்தையும் கோட்டை விட்டு சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னவோ போங்க, ஒரு பொண்ணோட பாவம்லாம் சும்மா விடாது. யாரா இருந்தாலும் சொல்லிவிட்டேன். நீ அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாத நிக்கிலி. ஐயா அப்பேற்பட்ட மனுஷனே கிடையாது. அவரை பத்தி பேசணும்னா நம்ம நாக்கு அழுகிற நிக்கிலி. எத்தனையோ இடத்துல நம்மளுக்கு எம்புட்டோ உதவி செஞ்சிருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டியா நீ? செஞ்ச உதவியை மறக்கிற அளவுக்கு நான் நன்றி கட்ட செம்மா இல்ல மாமா. ஆனா அந்த பிள்ளைய நினைக்கல, மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. அதனால சொன்னேன், நீங்க போயிடும்னா போய் அவர்கிட்ட பேசி பாருங்க. நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரி நீ போய் சாப்பாடை கொடு. நான் போய் உடனே ஐயா போய் பாக்குறேன். சரி மாமா. அந்த வாஷிங் மிஷின் எல்லாம் பாருங்க, அப்படி எப்படி தூசியா இருக்கு. கஸ்டமர் வரும்போது இப்படி இருந்தா அவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் ஆகும்? கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுங்க முருகன். எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் சார். என்ன பாக்குறீங்க? புதுசா ஒரு வீடு குடி போனா என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ எல்லா பொருளும் பார்க்கணும். இந்த கடையில கொஞ்சம் நல்ல ஆஃபர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன். நல்ல ஆஃபர் இருக்குங்களா? பொருளெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குமா? ஐயோ சார், எங்களோட குவாலிட்டி தெரியாமலா உள்ள வந்திருப்பீங்க. நாங்க தரம் குறைவான பொருட்களை கடையில வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப குவாலிட்டியா பிராண்டடான பொருட்கள் தான். வந்து பாருங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் எல்லாமே நம்ம கடையில இருக்கு சார். அயன் பாக்ஸ்ல இருந்து எல்லா பொருட்களும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? புதுசா வீடு பில் பண்ணியிருக்கோம். பழைய வீட்டில் உள்ள பொருட்களையே இந்த வீட்லையும் கொண்டுட்டு வந்து வச்சோன்னா அந்த புது ஃபீல் கிடைக்காதேன்னு ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறாங்க. அதான் எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே புது எலக்ட்ரானிக் ஐட்டமாக வாங்கி வச்சிட்டோன்னா வீடு கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கும் பாருங்க. வாவ், ஷியோர் சார். உங்கள் வைஃப் ரொம்ப நல்ல ஐடியாவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நானுமே புதுசாலாம் வீடு கட்டி போனோன்னா இருக்கிற எல்லா பொருளும் புதுசாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். பழைய பொருட்களை வச்சோன்னா அந்த பழைய வீட்டுக்கான ஃபீல் கிடச்சிரும்ல சார். அப்புறம் புதுசாக வீடு கட்டினதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? கண்டிப்பாக வாங்க சார், அதுக்கான கடை தான் நம்ம கடை. வந்து எல்லா பொருளையும் பாருங்கள். இப்போ நிறைய நியூ மாடல்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு வந்து பாருங்க சார். முதல்ல ஃப்ரிட்ஜ் பார்த்துடலாங்களா? வாங்க வாங்க சார், வெல்கம். நீங்கள் உங்கள் வைஃபையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே, அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே எடுத்திருப்பாங்கல்ல. இல்லை மேடம், அவங்க அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள்லாம் பார்க்கறதுக்காக ஃபாரின் போயிருக்காங்க. நான் லோக்கல் ஐட்டங்கள்லாம் அவங்க வர்றதுக்குள்ளே முடிச்சிடலாமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர். வாங்க வந்து பாருங்க வாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்கே இருக்கு? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குல்ல? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? டபுள் டோரில் புதுசாக என்னென்ன மாடல் வந்திருக்கோ எல்லாத்தையும் இறக்கியிருக்கோம். வந்து பாருங்க சார், வாங்க. பாருங்க சார், நம்ம ஷோரூம்ல எல்லா வகை ஃப்ரிட்ஜும் இருக்கு. உங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குதோ பார்த்து புக் பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். இது அது இப்போ வந்து புது மாடல் தான் சார். இப்போ அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கிறது இந்த ப்ராடக்ட் தான். நம்ம கடையில் எல்லாமே பிராண்டட் தானே, பாருங்களேன். ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. சௌமியா, கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாங்க, பெரிய கஸ்டமர். பெரிய கஸ்டமரா? எப்படி சொல்ற? கோட்டு சூட்டு போட்டதுனாலயா? உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? என்னை எப்ப பார்த்தாலும் திட்டி கரைச்சு கொட்டுறதுலயே குறியா இருப்பீங்க. இன்னைக்கு நமக்கு பல்க் ஆர்டர் வந்திருக்குங்க. பெரிய பார்ட்டி ஒன்று சிக்கி இருக்கு. இவர் தானா? என்ன வாங்க வந்திருக்காரு? பெரிய பணக்காரர் போல் இருக்கு. புதுசா இப்பதான் பெரிய பில்டிங் கட்டியிருக்காராம். அந்த பில்டிங்க்கு அவங்க வைஃப் எல்லாமே புதுசா வாங்கி வைக்கணும்னு என்ன மாதிரியே சொல்லியிருக்காங்களாம். அதான் அதை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக வந்திருக்காருங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்குறதுக்காகவே ஃபாரின் வரைக்கும் அவங்க வைஃப் போயிருக்காங்கன்னா பாருங்களேன். ஓ, அவ்வளோ ஆடம்பரமான குடும்பமா? அவங்க ஆடம்பரமா இருக்காங்க, எப்படியோ இருந்துருப்பாங்க. அதை பத்தி நமக்கு என்ன? பணக்காரங்களா இருந்து நம்ம கடையில வந்து மொத்தமா வாங்கணும்னு வந்திருக்காங்கல்ல, அது வேற நமக்கு சந்தோஷம் தானே. இன்னைக்கு சரியான ஆர்டர் கிடைக்க போகுது. ஹாப்பியா இருந்துக்கோங்க. ஈவினிங் கண்டிப்பா ட்ரீட் உண்டு. ஓகே,
முதல்ல அவர் வாங்குறாரா இல்ல சுத்தி பார்க்க வந்திருக்காரான்னு தெரிஞ்சுக்கோ. இல்ல டிஷ் வாஷர்லாம் எந்த பக்கம் இருக்கு? டிஷ்வாஷர் அந்த பக்கம் இருக்கு சார். முருகன், இவருக்கு டிஷ்வாஷர் எல்லாம் காட்டுங்க. போங்க சார், காட்டுவாங்க, நான் அதை வந்துடுறேன். ஓகேமா. பாத்தீங்கல்ல, டிஷ்வாஷர் எந்த பக்கம் இருக்குன்னு கேக்குறாரு. டிஷ்வாஷர்னா என்னன்னு தெரியுமா மிஸ்டர் ஓனரே? பாத்திரம் விளக்குற மிஷின் எந்த பக்கம் இருக்குன்னு கேக்குறாரு. அவரு புருஷன், அவர் பொண்டாட்டிக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அலங்காரமா வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் தான் இருக்கீங்களே, காலம் ஃபுல்லுக்கு கையில விளக்குனாலும் வேலைக்காரி கூட வைக்க மாட்டீங்க. நானும் உங்க அம்மாவும் தான் கடந்து சாகணும். உங்களுக்கு எங்க அவர் மாதிரி ஆளுங்களோட அருமை தெரிய போகுது? போதும் நீ பாத்திர விலைக்கு கிழிச்சு வரைக்கும் போதும். போய் கஸ்டமர் பாரு போ. அன்னைக்கு வேட்டி சட்டை போட்டு வந்த அந்த ஆளை நான் ஓட விட்டுட்டேன்னு இன்னைக்கு கோட் சூட்டு போட்டு வந்து என் கஸ்டமரை நீங்க இலக்காரமா பேசுறீங்கல்ல? கோட் சூட் போட்டா என்ன, வேட்டி சட்டை கட்டினா என்ன, கஸ்டமர்னா எல்லாரும் ஒண்ணுதான். நான் யாரையும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். நீ போய் ஒழுங்கா கஸ்டமர் அட்டென்ட் பண்ணு போ. உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இந்த வந்துட்டேன். என்ன மாடல் சார் பார்த்திருக்கீங்க? எது வேணும்? இவெல்லாம் எப்பதான் திருந்த போறானே தெரியல. என்னவோ பண்ணட்டும், நமக்கு என்ன வந்துச்சு. இந்த மாடல் ரேட் என்னமா வரும்? போஷ் நல்லா உழைக்கும், பாக்குறீங்களா சார்? டிஷ்வாஷர்ல போஷ் மாடல் இப்ப நல்ல ரன்னிங்ல இருக்கு, அது பாக்குறீங்களா? இந்த மாடல் எப்படிங்க, நல்லா உழைக்குமா? ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? ஐயோ சார், அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இது மட்டுமே இந்த மாசத்துல ஒரு 10 டிஷ்வாஷர் சேல்ஸ் ஆயிருக்கு சார். நல்ல ரன்னிங்ல இருக்கிற ப்ராடக்ட் தான். நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே மேடம். அப்ப டிஷ்வாஷர்ல இது ஓகே பண்ணிருங்க. சரிங்க சார். ஓகே. எல்இடி டிவி 82 இன்ச்சு உங்ககிட்ட இருக்குல்ல, அதை கொஞ்சம் காட்டுறீங்களா? எல்இடியில 52, 62 தான் லாஸ்ட் சைஸ் இருக்கு சார். 82 நம்ம கிட்ட இல்லைங்களே. ஓ, 82 இல்லையோ? நீங்க 62 பாருங்க சார். அதுவே உங்க வால் ஃபுல்லா நல்லா கவர் ஆகி நல்ல ஒரு ஓவர் லுக் கொடுக்கும். அந்த ஹோம் தியேட்டர் லெவலுக்கு நல்லா இருக்கும் சார். பாக்குறீங்களா? இல்ல மேம், 62 ஆல்ரெடி இருக்கு. சரி ஓகே, ரூம்ல மாட்டிக்கலாம், காட்டுங்க. ஓகே சார், வாங்க பார்க்கலாம். ஒரு ரூமுக்கு மட்டும் ஒரு டிவி போதுமா, இல்ல ஒவ்வொரு ரூமுக்குமே டிவி பாக்குறீங்களா சார்? பார்க்கலாம் மேடம். 3 ரூம் இருக்கு, 3 டிவி எடுத்து வைங்க. எதுன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, சூப்பருங்க சார். அப்ப வாங்க, நம்ம உடனே போய் டிவி பார்க்கலாம். இல்ல ரெடி ஆயிடுச்சா மேம்? எவ்வளவு வந்திருக்கு? ஒரு நிமிஷம் சார், ஹஸ்பண்ட் பில் போட்டுட்டு இருக்காங்க. போட்ட உடனே நான் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். ஓகே மேம், பொறுமையா போடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சௌமியா, என்னங்க, பேக்கிங் எல்லாம் முடிச்சு ரெடியா வந்துருச்சு. பில் போட்டுட்டீங்களா? எவ்வளவு வந்துச்சு? டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், ஏசி எல்லாம் சேர்ந்து 7 லட்சம் ரூபா வந்திருக்கு சௌமியா. ஓ மை காட், 7 லட்சமாங்க? ஆமா, பில்ல சார் கிட்ட கொடுத்துட்டு பே பண்ண சொல்லிரு. சரி கொடுங்க. சார் இந்தாங்க சார். எல்லாத்துக்குமே நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு 7,10,000 வந்துச்சு. 10,000 ரூபாயை உங்களுக்காக லெஸ் பண்ணிட்டு வெறும் 7 லட்சம் ரூபாய் மட்டும் போட்டிருக்கோம். இந்தாங்க சார் பில்லு. ஓ ஓகே மேம். முருகன் அமௌண்ட் கேஷா கார்டான்னு கேள் சௌமியா. இப்போ தானங்க பில்லை பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்கட்டும். நான் அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிடுறேன். சௌமியா, அமௌண்ட்டை வாங்கு. பில்லை பார்க்கட்டுங்க. ஓடிய போறாரு. நம்ம கடையில் நிறைய ஆஃபர் போட்டிருக்கோன்னு பில்லை பார்த்தா தானே தெரியும். மற்ற கடைகளில் போய் அவரும் கம்பேர் பண்ணுவார்ல, நிறைய பேருக்கு வெளியில சொல்லுவார் இல்லைங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சௌமியா, கஸ்டமர் நீ தான் அட்டன் பண்ணிட்டு இருக்க. இல்லைன்னா நான் கேட்டுருவேன். பில்லு கேஷா கார்டான்னு கேளு, நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வருவேன்ல. என்ன எடுக்க போறீங்க? கார்டு ஸ்வைப் பண்ண ஸ்வைப்பர் எடுக்க போறீங்க, அவ்வளவுதானே? அது ஒரு பெரிய விஷயமா? எடுத்துட்டு வரலாம், இருங்க. முருகன் மேடம், திங்ஸ் எல்லாம் நம்ம வண்டியில ஏத்திருங்க. சார் எந்த அட்ரஸ் சொல்றாரோ அந்த அட்ரஸ்ல இறக்கிருங்க. இல்லைங்க, என் வண்டியே வெளியில நிக்குது, அந்த வண்டியில ஏத்திருங்க, உங்களுக்கு சிரமம் வேண்டாம். இல்ல சார், நம்ம ஷோரூம்லயே குடோன் வண்டி நிக்குது, அதுலயே ஏத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லப்பா, என் லாரியே நிறைய நிக்குது. நான் ஆக்சுவலா இப்போ ஒரு வேலை விஷயமா லாரியில திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு தான் வந்தேன். அதனால நீ எல்லாத்தையும் லாரியிலேயே ஏத்திரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே வேலையா எடுத்துட்டு போயிருவேன்ல, எனக்கும் வேலை மிச்சம். சார் ஃப்ரீ டெலிவரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் என்ன டெலிவரி சார்ஜ் போடுவோங்கிறதுக்காகவா சொல்றாரு? அவர் லாரியில திங்ஸ் ஏத்திட்டு வந்திருக்காரு, அதுல அப்படியே போட்டு விட்டுட்டோம்னா மொத்தமா கொண்டு போய் இறங்கிரும்னு சொல்றாரு. நம்ம குடோன் லாரி எடுத்துட்டு போனோம்னா தனியா பெட்ரோல் தானே போடணும். நமக்கு பெட்ரோல் செலவு மிச்சம், ஃப்ரீயா விடுங்க. ஏதோ பண்ணி தொலை. என்ன மேம், சார் என்ன சொல்றாரு? அவர் ஒன்றும் சொல்லல. பில்லு கேஷா இல்ல கார்டான்னு கேட்டாரு. முத்து, நீங்க போய் திங்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்திருங்க. சரிங்க மேம். செக் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க, செக் எல்லாம் அலோடு இல்லை. ஏன் அலோடு இல்லை? என்னாச்சு? செக் ப்ராசஸிங்லாம் அப்பா அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சௌமியா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. கேஷா இல்லைன்னா கார்டு, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். செக்கு கொடுக்கறத பத்தி மாமாக்கு என்ன தெரியும்? மாமா சொன்னாங்கன்னு சொல்றீங்க. சும்மா இருங்க, எதையாவது பேசிட்டு இருக்காம. மேம், எனி ப்ராப்ளம்? நான் வேணும்னா போய் அமௌண்ட் எடுத்துட்டு வரட்டுமா? நம்பிக்கை இல்லாம பேசுறாருன்னு நினைக்கிறேன்.
ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் எப்படி? மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லாமல் இருப்போமா? நீங்கள் செக்கு கொடுங்க சார். மொத்தம் ரவுண்டாக 7 லட்சம் ரூபாய். செக் இந்தாங்க மேம், 7 லட்ச ரூபாய் ஃபில் பண்ணியிருக்கேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. 7 லட்சம் ரூபாய் செக்கு. தேங்க்யூ சார். அம்மா திங்ஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றட்டுங்களா? அதான் செக்கு கைக்கு வந்துருச்சே, ஏன் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே ஒன்றுனா ஏற்றிருங்க. ஓகேம்மா. சார், நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஷோரூம் பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம கடையோட ஆஃபர் பற்றியும் நீங்கள் எடுத்து சொல்லி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்கு வர வைக்கணும். ஷியோர் மேம், கண்டிப்பாக சொல்கிறேன். கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே இருக்குன்னு கண்டிப்பாக எடுத்து சொல்லி உங்கள் ஷோரூமுக்கே எல்லாரையும் வர வைக்கிறேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், நான் அப்போ கிளம்புறேன். சார் கிளம்புறேன். சௌமியா செக் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணி செக் பண்ண 2 மணி நேரம் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. இவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவரை போய் செக் பண்ணுறேன்னு. என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ரொம்ப நேரமா சார் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இல்லை சார், நம்ம கடையில் செக்கெல்லாம் அலோட் கிடையாது. யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாதவங்கள நம்ப முடியாது இல்லையா? அதனால கேஷு இல்லைன்னா கார்டு, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அமௌண்ட்னா ஜிபே, அதுக்கு மேலே செக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சார் நம்பிக்கை இல்லையா? இல்லை சார், அப்படி இல்லை, உலகம் அப்படி இருக்குல்ல. மேடம், இது என்னோட கார்டு. இந்த தெருவில் மட்டுமே எனக்கு 5 ஆஃபீஸ் இருக்கு. இந்த கார்டில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணிட்டு எப்போ வேணால் என் ஆஃபீஸ்க்கு வரலாம், என் வீட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்ன சட்டையை பிடிச்சி என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் 7 லட்சம் ரூபாயை நான் ஏமாத்திட்டு போய் கோட்டை கட்டிட மாட்டேன். இந்தாங்க பிடிங்க, என்னோட கார்டை வச்சுக்கோங்க. ஐயோ சார். உங்கள் ஹஸ்பண்ட் யோசிக்கிறதுலையும் ஒன்றும் தப்பில்லை மேடம். பரவாயில்ல, இந்தாங்க கார்டு வச்சுக்கோங்க. சரிங்க சார். அவருக்காக தான் வாங்குறேன். மற்றபடி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எல்லாரையும் இப்படி தான் சந்தேகப்படுவார். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே மேம், அலர்ட்டாக இருக்கிறது நல்லது தானே. காலம் கெட்டு போயிருக்குல்ல. சரி, நான் வரேன். இது என் கார்டு, வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்தாங்க, இந்த செக்கை டெபாசிட் பண்ணி 7 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. சரியா? அப்பா, யாரை தான் நீங்கள் நம்புவீங்களோ தெரியல. அமௌண்ட் டெபாசிட் ஆகுறதுக்கு முன்னாடியே சரக்கு ஏற்றி விட்டுருக்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு உனக்கு இருக்குடி. அப்புறம் உங்கள் முகரக்கட்டையை பார்த்து தான் அந்த ஜென்டில்மேன் விசிட்டிங் கார்டையும் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஏரியாலேயே 5 கம்பெனி இருக்கான். இந்த ஒரு ஓட்டோ ஷோரூமை வச்சுட்டு நம்ம படுற அலும்புக்கு அவரெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்தாங்க, ஏதாவது ஒன்றுனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அதில் தான் 4-5 நம்பர் இருக்கே. முதல்ல செக் டெபாசிட் ஆகட்டும், அப்புறம்ல இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எனர்ஜி. இப்படியெல்லாம் இருந்தால் ஷோரூமை முன்னுக்கேற்றி கொண்டுட்டு வரவே முடியாதுங்க. ச்சே, உங்களோட கத்தி கத்தி எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிட்றேன். வந்தா வாங்க, வராட்டி போங்க. தாத்தா எப்பதான் வருவாரு? சொன்னேன்ல அப்பு, தாத்தா வரும்போது தான் வருவாரு. சும்மா சும்மா கேட்க கூடாது, சரியா? சரி, கேட்க மாட்டேன். களவாணி வருவான்னு சொன்னியே, எப்போ வருவான்? களவாணி வருவான்னு சொன்னேன். எப்படா சொன்னேன்? சொன்னேன், இந்த வயல்ல உள்ள கடலை நெல் எல்லாத்தையும் களவாண்டுட்டு போயிடுவான். அதுக்கு காவ காக்க தான் நம்ம தோப்பு வீட்டுல இருக்கோன்னு சொன்னேன். நான் தானே அதுக்கு காவ காக்க போறேன். ஆமா சாமி, நீ தான் காவ காக்கணும். நம்ம 2 பேரும் விடிய விடிய காவ காத்துக்கிட்டு உங்க அம்மாலாம் நல்லபடியா பாத்துக்கிறோம், சரியா? சரி, அப்பதான் எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம சாப்பிடுவோமா? சாப்பாடா? அதை பற்றி அப்பத்தான் யோசிக்கவே இல்லையே. இப்போத்தானே அம்மா வீடு சுத்தம் பண்ணுறா. பாத்திரம் மண்டமெல்லாம் உள்ளே இருக்கு. ஆனால் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. எனக்கு பசிக்குது அப்பத்தான். சாப்பாடு கொடு. சாப்பாடு செத்தை இருக்கி அப்பத்தான் போய் செத்தை ஏதாவது காய்கறி கிடந்துச்சுன்னா பிடுங்கிட்டு வரேன். காய்கறி இப்பதான் பிடுங்க போறியா? அப்ப எப்ப நீ சமைக்கிறது? நான் எப்ப சாப்பிடுறது? எனக்கு பசிக்குது அப்பத்தான். எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும். அரா அப்ப நீ செத்தோட உனக்குள்ள உட்காந்துரு. அப்பத்தான் கடையில போய் உனக்கு பண்ணுன்னு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் எங்கேயும் போவேனா குப்பமாத்தா. இந்தாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. நிக்கிலி, ஐயா அத்தை சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அத்தை எனக்கா? ஆமா மருமையனே, உங்களுக்கு தான் அத்தை சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன். சாப்பிடுவோமா? அங்கே இப்போ மாத்தா, நாங்கள் இம்புட்டு பேர் இருக்கையில பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து தனியாக இப்படி தோப்பு வீட்டில் இருக்கையில நாங்கள்லாம் இல்லையா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? ஐயா வந்து அப்பவே விசாரிச்சுட்டு போனாரு. மாடனு ஆத்தாவும் வீட்டுக்கு வந்தாங்களா உண்டாகலான்னு. எனக்கு அப்பெல்லாம் சுத்தமா தெரியாதுதா. இல்லைன்னா கூட நான் எதுவும் சொல்லியிருப்பேன். இப்பதான் அக்கா வந்து சொல்லுது இங்க இருக்கோம்னு. அதுக்கப்புறம் தான் எல்லா விவரமும் எனக்கு தெரியும். எங்கத்தான் மாடனுக்கானா? இல்லாத வரைக்கும் நல்லதுதான் மனசா. மாடன் இந்த உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாடன் எருமை கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே குப்ப மாத்தா. அந்த பிள்ளை எங்க இருக்கு? உள்ள சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு நெடுவாளி. இந்த கூப்பிடுறேன். இருக்கட்டும், நாங்க போய் பாத்துக்கிறோம். அக்கா பாவம் பசியோடு இருப்பாங்க. நீ தம்பிக்கும் ஆத்தாக்கும் சாப்பாடு எடுத்து கொடு, நான் போய் மாடனை பார்த்துட்டு வரேன். அவளையும் வர சொல்லி நெடுவாளி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடட்டு. அக்கா கொஞ்சம் மனசு எப்படி இருக்கான்னு தெரியல, தனியா பேசிட்டு வர்றேன். நீ இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடு. பாவம் குட்டி பையன் மாறன் பசியோட இருக்கான். சரிம்மா நெடுவாளி, நீ போய் மாடனை பாரு.
நெடுவாளி நில்லு, நானும் வரேன். வாங்க சாப்பிடுவோம். எதுக்கு அன்னைக்கிளி உனக்கு இந்த சிரமம்? எங்களால நீனும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அட என்ன இதுல சிரமம் இருக்கு? எங்களுக்கு ஆக்கிற கஞ்சியில கூட ஒரு கையை போட்டு ஆக்கிட்டு வர்றதுல ஒரு சிரமமா? வாங்க அத்தை, புள்ள பசியோட இருக்கேன்ல. மருமேனே வாங்க அத்தை, உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அத்தை என்ன சாப்பாடு? மருமேனுக்கு மீன் குழம்பு தானே பிடிக்கும், அதனாலதான் அத்தை மீன் குழம்பு வச்சு சோறு கொண்டுட்டு வந்திருக்கேன். அங்கனையே உங்க அம்மாளுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட மாட்டோம்ட்டா. அதோட தான் தூக்குச்சட்டில அள்ளி அமைக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இப்பதான் மருமையனோட சேர்ந்து சாப்பிடுவல்ல. வாங்க இப்ப மருமேனே உட்காருங்க வாங்க. உங்களை மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைக்கலையே. என்ன குப்பமா தான் படுக்கான சோறாக்கி கொண்டுட்டு இருந்ததெல்லாம் பெரிய விஷயமா பேசுறீங்க. நீங்க எங்களுக்கு செஞ்சதெல்லாம் கணக்கு பண்ணுனா இதெல்லாம் தகுமா? வாங்கத்தா வந்து சாப்பிடுங்க. உன் மருமை எனக்கு கொடு, நான் மாடன் வந்தோன்னா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிடுறேன். மீன் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரிப்பு மருமேனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மாடனே, பனசக்கா, நெடுவாளி. மாடனு அழுகாத மாடனு. அழுகாதம்மா, ஏன் அழுகுற? பனசக்கா, டவுசரையா உன்னை திட்டிட்டேன்னு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாருடி. உங்க 2 பேரையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆமா அப்படியே ஆனமான புள்ள பெத்தவங்க தேடி அலைய வேண்டியத. சி, மாடன வாழ்க்கையவே இப்படி வீணாக்கிட்டாங்களே. வனசக்கா, உங்க வீட்டுக்காரு குடிக்கிறாரு வந்து அடிக்கிறாருன்னு நீங்க கவலைப்படும் போதெல்லாம் இந்த அக்கா வாழ்க்கை நம்மளை விட மோசமா இருக்கேன்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்பதான்க்கா தோணுது, குடிகாரனை கூட திருத்திடலாம், ஆனா இந்த மாதிரி சந்தேக பிறவியெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா. என்னால முயற்சி பண்ணி பார்த்து பார்த்து நான் ரொம்ப தோத்து போயிட்டேன் வனசக்கா. என்னால முடியல. புரியுது மாடனு, இந்த காலத்துல பெத்த தாய் தகப்பனே திண்டனைக்கு கல்யாணக்கார வீடு, திங்காதனைக்கு இளவுகார வீடுன்னு போயிடுறாங்க. ஆனா உன் மாமியா என் மருமகளுக்கு ஒண்ணுன்னா நான் கூட வந்து நிப்பேன்னு உனக்காக வந்து நிக்கிறாங்க பத்தியா? அவங்கள நினைக்கல தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா வனசாக்கா, உண்மையாவே குப்பமாத்தா மாதிரி ஒரு ஆள் வரவே வராது. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமியா கிடைக்கும்ல. நம்ம தனியாக வந்துட்டோமே, நம்ம இனி என்ன செய்ய போகிறோம், நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி பிள்ளைய காப்பாற்ற போகிறோம், பொழைக்க போகிறோம்னு கவலைப்படாத மாடனு. உனக்கு என்னைக்கு நாங்கள் இருப்போம். நீ என்ன செய்யணும்னாலும் உனக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளு, சரியா? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வனசாக்கா கிடைக்கும்? இது ஒன்று போதும்க்கா, நான் தேறி வந்துடுவேன். என்னால் இந்த சொசைட்டியை சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. என் மாமியார் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் கிட்ட நெருங்க முடியாது வனசாக்கா. கண்டிப்பாக நான் லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி அந்த ஆள் மூஞ்சியில கரிய பூசி காட்டுவேங்க்கா. பெண்கள் தனியாக இருந்தும் சமாளிக்க முடியும்னு நான் அவருக்கு ப்ரூவ் பண்ணுவேன். அவருக்கு ப்ரூவ் பண்றதுக்காக நீ வாழ வேணாண்டி. உன் வாழ்க்கையை நீ வாழு, அது போதும். அதுக்கு சப்போர்ட்டிவா நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இட்லி கடை போடுவோம், லைஃப்ல முன்னேறுவோம், கஷ்டப்பட்டு உழைப்போம், வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போவோம். யாரோட தயவும் இல்லாம உன்னால லைஃப்ல லீட் பண்ண முடியும் மாடனு. உண்மைதான் நெடுவாளி. காலம் ஃபுல்லாக அந்த ஆளோட சந்தேகத்தில் நான் செத்து செத்து நிம்மதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு இப்படி வந்து நான் தனியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு என் புள்ள இருக்கான், அது போதும். நாங்களும் இருக்க முடியும், அதை மறந்துடாத. உங்கள் அத்தை உனக்காக வந்து இருக்கு, அது என்னைக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கு மாடனு. நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. சரிங்க வனசக்கா. வா, நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டதோ என்னவோ தெரியல. அங்கே ஆத்தாவும் பாவம் பசியோட இருக்கும். முதல்ல வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. மாடனு வந்து சாப்பிடு. அன்னைக்கிளிக்கா சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கு. ஐயோ, எதுக்கு அக்காவுக்கு தேவையில்லாம கஷ்டம்? கிறுக்கி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? வா வந்து சாப்பிடுவா. வா மாடனு, வந்து சாப்பிடு. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழுகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே.